நிஷா இன்னைக்கு வந்து கனவா சுத்தம் பண்ணுறா. கனவா சுத்தம் பண்ணுறது ஸ்குவிட் எப்படி சுத்தம் பண்ணுறான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சரி, சுத்தம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னடி ஒன்றுமே சொல்லாமல் முழு கனவை எடுத்து முதல்ல எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கனவாக எடுத்துடணும். பிடிச்சி உள்ளே இருந்து இழுக்கணும். இழுக்கன்னா இதோட வந்துடும். வந்ததை வச்சுட்டு இங்கே ஒரு எலும்பு மாதிரி இருக்கும், அதை வந்து தனியாக எடுக்கணும். அதை இங்கே எலும்பு தனியாக போட்டுறணும். மேலே உள்ள தோலை இப்படி உரிச்சிடணும். உரிச்சோம்னா அழகாக வந்துடும். இதில் மை மாதிரி இருக்குமே, அது எங்கே காட்டுறேன். மை மாதிரி இருக்காது, நம்மளுக்கு வந்து மண்டையில் தான் இருக்கும். இல்லை வேண்டாம், வேணாம் பாப்பா, வேணாம் பாப்பா, இது வா பாப்பா. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், எடுத்து போட்டுருணும். அதோட குடல் இதெல்லாம் திங்கியில ருசியாக இருக்குதுல்ல, அவ்வளோதான். எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். இங்கே ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்துடும். கடல் சீ ஃபுட்லேயே இது ஒரு தண்ணி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து மண்டையில் வந்து இதுதான் நிஷாவுக்கு தெரியாது எப்படின்னு. இது ஏன் தெரியாது? இப்படி வந்து எடுத்தோம்னா இந்த மையோட தனியாக வந்துடும். திங்கையில் மை இதெல்லாம் மை வரும். அது கீழே போட்டுட்டியா? கறியோட போடுற கம்யூனிட்டி அதோட தான் போடணும். கறியோட போட்டுக்கிட்டு இருக்க கறி, அது கறி இல்லை, மை. அப்புறம் இதில் ஒரு கண்ணு மாதிரி இருக்கும், இதை அப்படி பிதுக்கினோம்னா அந்த கண்ணு வெளியில் வரும். இங்கே வரும், அதுவும் தேவையில்லை எனக்கு தான். அதுக்கப்புறம் இது எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். என்னோட மீசை அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஸ்குவிட் சுத்தம் பண்ணுங்க, இது கனவா சுத்தம் பண்ணுங்க. ஆமாம், சமையல் வீடியோ அப்புறம் பார்க்கலாம். கனவாவில் என்ன செய்யலான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.